Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 25/1/2026 சண்டே சம்ருதி கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபோர்த் வீக் ஒரு சிறந்த கேசிங்கன்னு பார்த்துலாம். போன மாதம் இது 4வது வாரம் வந்து சண்டே வந்து ரிசல்ட் வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 887 அப்படியே வந்து கண்டினியூஷன். போன வாரம் 421 வந்திருக்கு. நேற்று வந்து பம்பர் ரிசல்ட்டு 455ன்ற மாதிரி வந்திருக்கு. நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு சண்டேவோட ரூட் எல்லாத்தையும் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு ரெகுலர் கால்குலேஷனான பேர் நம்பர்ஸும் அண்ட் வந்து நம்மளோட கால்குலேஷன் பார்த்துருவோம். ஒன் பை ஒன்னாக மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வார ரிசல்ட் வந்து 887. அதுக்கு அடுத்த வாரம் 820. அதுக்கு அடுத்த வாரம் 464. போன வாரம் 421. நேற்று பம்பர் ரிசல்ட் வந்து 455 வந்து. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை நம்ம மார்க் பண்ணுவோம். 887 எப்படி வந்தது? 887 வந்து அன்னைக்கு நம்ம பேர் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் வந்து 88 கொடுத்துருந்தேன். பிசியில் வந்து 87ன்ற மாதிரி வந்து இருந்தது. கடைசியாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீனாக புரியும். கால்குலேஷன் படி 429க்கு க்ளூ நம்பரோட பிசி வந்து 35. 35க்கு ஒரு 46, 47, 48 இது ரெகுலராக முடிகிற கால்குலேஷனு. ஆனால் போன மாதம் 35க்கு 36, அடுத்து 37, இந்த 3 வந்து அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. 37 முடிஞ்சிச்சு. இந்த 37 +2 கால்குலேஷனை முடியும் போது நான் ரெகுலராக சொல்கிறது தான் 36, 37. ஓகே, செகண்ட் டிஜிட் எப்போதும் கட் ஆகிடும். பேலன்ஸ் பாருங்கள் 8. நம்ம ரெகுலராக பிசியில் வந்து ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகும். 1 3 அல்லது 7 பவர் ஆகும். 3 பவர் ஆனால் 87, 7 பவர் ஆனால் 32 வரும். 887 போன மாதத்தோட ரிசல்ட். ஓகே, அது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே ரூட்டு இன்றைக்கி ஃபாலோ ஆகுமானா, நேற்று பம்பர் ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பரும் முந்தா நாள் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டோட நம்பரும் ரெண்டுமே இருக்கணும். ஏன்னா பம்பர்லேருந்து டெய்லி கால்குலேஷன் தான் போகும். டெய்லி ரிசல்ட்லேருந்து தான் அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு வந்துட்டு கால்குலேஷன் வரும். இருந்தாலும் பம்பர்லேருந்து வரானா இல்லை வந்து ரெகுலரான கம்பெனி ரிசல்ட்லேருந்து வரானான்ற நமக்கு ஒரு டவுட் இருக்கிறதுனால 2 நாளில் வந்து மேட்ச் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு முந்தா நாள் ரிசல்ட்லேருந்து 55 044ஓட 55க்கு அதே 56 57ன்னு போனால் 57 வந்து போன மாதம் ரூட்டுப்படி வந்தால் 56 57. ஓகே, இதில் செகண்டு கட் ஆகிடும். இப்போ 007ன்றது போன மாதம் ரூட்டில் நேற்று இல்லாமல் பம்பர் ரிசல்ட் இல்லாமல் முந்தா நாள் இருந்தது. நேற்று ரிசல்ட்லேருந்து மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு 455ஓட சொல்லப்போனால் முந்தா நாள் ரிசல்ட்டோட க்ளூ நம்பரை எடுத்து தான் நேற்று பம்பர் ரிசல்ட்டே வந்து அடிக்கிறான். இதில் வந்து 455க்கு 11 நமக்கு இருக்குது. 11க்கு 12, அடுத்து 13 இப்படி முடியணும் இல்லையா? இந்த 13, 12, 13க்கு இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். போன மாதம் ரூட்டில் நம்ம மேட்ச் பண்ணும்போது 12, 13 +2 கால்குலேஷனில் இதில் இந்த நம்பர் செகண்ட் டிஜிட் கட் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 6, 6, 3 இப்படி வரணும். போன மாதம் ரூட்டில் ஒரு வேளை செகண்ட் நம்பர் பவர் ஆச்சுன்னா 18 வரணும். 6, 1, 8 அப்படின்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக்கு 421 வந்திருக்கு. லாஸ்ட் வீக்கு அதுக்கு 745 வந்திருக்கு. இங்கே 51. இங்கே 51க்கு 52, 53ன்னு போகாமல் போர்டு நம்பர் கண்டினியூ ஆகி 61, 71ன்னு இப்படி +2 ஆகுது. அதாவது சென்ட்ரல் போர்டில் +2 ஆகுது. அப்படி ஆகும்போது 71 வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6171 இருக்குது. 71க்கு 21 வந்துடுச்சு. இதில் செகண்ட் டிஜிட் கட் பண்ணால் கூட 621 இல்லை 121 தான் வரும். போன வாரம் வந்து 421 ரிசல்ட் வந்துடுச்சு. அந்த கால்குலேஷன் ஃபாலோ ஆகுமானா 11க்கு 1 கண்டினியூ ஆச்சுன்னா 21, 31 வரணும். 31 வந்ததுன்னா லாஸ்ட் வீக் ரூட்டில் 31 வந்து
21 31 வந்துருக்கு. செகண்ட் டிஜிட் கட் ஆச்சுன்னா 2க்கு 2 வரலாம். 281ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் நம்பர் 2 நம்பர் தான் கொடுக்குறேன், பார்த்து மேட்ச் பண்ணி உங்கள் ரேசிங்கில் வர நம்பர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி விளையாடுங்க. இப்போ வந்து சி போர்டு அல்லது ஆல் போர்டு மார்க் பண்ணிட்டு பேர் நம்பர்ஸை பார்த்துருவோம். போன மாதம் ரூட்டில் இங்கே 3, இங்கே 5, அடுத்த நாள் 8, 3 5 இருக்குது. பவர் ஆனால் 8 0. ஆல் போர்டு 8 0 வந்ததுன்னா 8 வந்து பாஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்த வாரம் 2 3 2 வந்து டேரெக்டாக வந்து பாஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்த வாரம் எந்த மேட்சிங்கும் இல்லை. போன வாரம் 1 5 இருக்குது. 1 சி போர்டில் வந்துச்சு. இப்போ நமக்கு இங்கே 1 1. அப்போது ஆல் போர்டில் வந்து 1 பவர் ஆனால் 6. ஓகே, ஆல் போர்டில் இன்றைக்கி 1 இல்லை 6 வரணும். நமக்கு 618 663 இருக்குது. இங்கேயும் 281 இருக்குது. ஓகே, கொஸ்டின் புரிஞ்சுதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குற நம்பர்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. அப்போ தான் வந்து நம்ம வீடியோ போஸ்ட் ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வந்து இப்போ டெக்ஸ்ட் பண்ணிட்டு பேர் நம்பர்ஸை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் ரேசிங்கில் அவங்க மேட்ச் பண்ண நம்பரில் 663 618 281. ஓகே, போன மாதம் ரூட்டில் டேரெக்டு பவர் 1, போன வாரம் ரூட்டில் டேரெக்ட் நம்பர் 1. இதில் பேர் நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் மந்த்து நான் கொடுத்த பேர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா, போன மாதம் நீங்கள் வீடியோ போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். போன மாதம் கொடுத்த பேர் நம்பர் வந்து 33 88 15. இது லாஸ்ட் மந்த்து கொடுத்துருந்தேன். 87ன்றது நமக்கு பிசியில் வந்தது. 887ன்ற மாதிரி வந்தது. ஏபி வந்து பாஸ் ஆகிடுச்சு, பிசி பாஸ் ஆகலை. இப்போ இன்றைக்கோட பேர் நம்பர் வந்து 934875. இது இன்றைக்கோட பேர் நம்பர். இதிலேருந்து பிசி 3D 4 டிஜிட் எது வேணால் வரலாம். நீங்கள் சூஸ் பண்ணி லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கோட ஸ்ட்ராங் நம்பர்ஸில் வந்து சிங்கிள் ஷார்ட் நம்பர் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கெஸ்ஸிங்கில் 6 1 நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த 618ன்றது ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது. நீங்கள் இதுக்குள்ளே வந்து பிசி சூஸ் பண்ணி போன மாதம் ரூட்டில் வந்ததுன்னா சென்டரில் இருக்க 48 ஏபியில் வரலாம், பிசிலையும் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.